நீங்க அது பெரிய கவனிச்சாங்க எல்லாத்துக்கும் 3 பேத்துக்குமே இந்த குத்தாச்சாரி வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்லாரு செம்பகுளத்தான் சாமி நல்லாரு அந்த முறை இருப்பவனை அது சீக்கிரமாக இங்க வரவழைத்தீங்க அரமனைக்கு. என்ன காரணம் எதற்காக உன்னை வரவழைத்தேன்? 60 படி என் தங்கை வளர்த்துக்கிட்டு இருந்துச்சுல்ல அந்த பன்றி. ஆமா, அத சின்ன பெரியான 2 பேர்களும் கொன்று மடித்து விட்டாரா செம்பகுளத்தான். நேற்றே முடிஞ்ச சமாச்சாரம் எடுத்து நான் தகவல் கேட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டாதையும். ஆனா உங்ககிட்ட ஒரு ஆலோசனை. அந்த பன்றி கொண்டானே அந்த சின்ன பெரியண்ணை அவனை கொல்லணும். அதுக்கு நீதான் அங்கிருந்து வந்தாலு அவங்கள கொல்றதுக்கு ஒரு ஐடியா கொடு. ஓஹோ, அந்த வெள்ளாவள பசங்களை 2 பேத்தையும் நான் கொல்லணும். 2 பேத்தையும் கொல்லணுங்கிறது கிடையாது. அந்த பெரியண்ணங்கிறான்ல, பெரியண்ணனும் சின்னண்ணனும் 2 பேரும் ரத்த பிறவி மாதிரி பிரியாத இருக்கிறாங்க. அந்த பெரியண்ணங்கிறவனே பிரிச்சு கொடு சாமி. அப்படியே நான் பிரிச்சு போடுறேங்க. அப்படியே நான் பெரிய நான் கொள்ளுவதா இருந்தா எனக்கு நீ என்ன தருவீங்க? சரி, என் நாட்டுல பாதி பொன்னிமலை நாட்டு ஆண்டு வரக்கூடிய என் நாட்டுல பாதி, என் சொத்துல பாதி, என் சொகத்துல பாதி, என்ன இருக்குது எல்லாத்துலயும் பாதி. பேச மாட்டேங்கிறேன். அந்த மாதிரி இந்த பொன்னிமலை நாட்டை ஆண்டு வரக்கூடிய பொன்னரை சங்கரை கொன்றாயானா நாட்டுல பாதி, நகரத்துல பாதி, சொத்துல பாதி, அனைத்திலுமே பாதி 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 எங்க அண்ணனுக்கு எழுதி தருவாரு. எங்களுக்கு எதிரின்னு முதல் இருக்க கூடாது. அப்படி கவனிச்சாயா? ஆமா, கவனிச்சு அவங்க ஆயால பாத்துக்கிட்டு இல்ல கவனிச்சு ஆயான்னு கூப்பிடுறது வழக்கம் நேரக்காரர். ஆமா ஆமா, எங்க பாருங்க அந்த பெரிய நான் பிரிச்சிடுறேன். பிரிச்சுட்டு உடனே வந்து நான் உங்ககிட்ட தகவல் சொல்லுவேன். நீங்க படையெல்லாம் ரெடி பண்ணி அவி மும்மூர்த்தி மாதிரி. ஆமா, பெரியண்ணை, சின்னண்ணை, ஆமா 3 பேர் ஒரே இடத்துல இருந்தா அவங்கள கொல்ல முடியாது. என்ன வாங்கி எடுக்கிறாங்களா? அதனால பெரியண்ண சாமியே பிரித்து நீ கொண்டு விடு. எங்க வேட்டு கொண்டு 60 வீட்டு பங்காளிக்கிறாங்க. அந்த சின்னனையும் அந்த சாம்பகனையும் இவங்க கொண்டு விடுவாங்க. அப்படி ஆமா ஆமா, ஒண்ணு கிடத்தா ஏகப்பட்ட பாதி என்ன நாட்டுல பாதி, என் நகரத்துல பாதி, என்கிட்ட இருக்கிற சொத்துல பாதி. ஐயோ சாமி, எல்லாத்துலயும் பாதி பாதியா? மயக்கம் மயக்கம் எல்லாத்துலயும் பாதி. குழியில அதுலயும் பாதி, சுடுகாட்டுல பாதி, அதுலயும் பாதி. அதெல்லாம் எனக்கு வேண்டாம், முழுசாவே வேணுமா? சொத்து சுகத்துல பாதி பாதி கொடுக்குறேன். நீங்க அதுல பாதி, இதுல பாதி, அதுல பாதி. ஐயோ, 2 நாள் கோடிக்கு பண்ணேன். ஆமா, இன்னுமே உனக்கு கோடி.
கோடியா? என்ன பல கோடியா? ஐயோ, அப்பா. அந்த பெரிய அண்ணனை பிரிச்சு விட்டேன் அப்படிங்கிற செய்தி மட்டும் என்கிட்ட சொல்லி போடு. நானாச்சு. சரி பாத்துக்கலாம். நீ பரப்படுங்க. ஆகட்டும். இன்னைக்கு போட்டு தள்ளுறேன். நீ அலுவலக போய் படுமா. ஓ ஆச்சாரியப்பா, சொல்லுப்பா. சரி, இப்ப பெரிய அண்ணன் சாமி எப்படி பிரிப்ப? அதுக்கு ஏதாவது வழி இருக்கு போட்டுக்கிட்ட? ஊர்பட்ட பொய்யே பேசுறீங்க, எங்ககிட்டயும் எத்தனை பொய் பேசுறீங்க? நீ கோமாளியா நான் கோமாளியா? நீதானே கோமாளி. உன்னை யாரு இங்க வர சொல்லி? என்ன மாதிரி உனக்கு என்ன வேலை? வாத்தியாரு வேலை. போ போடி இந்த பக்கம் வந்து. ஐயா போ கொண்டு வாயா. வாத்தியார் வேலைக்கு எவ்வளவு சம்பளம்? பேரிச்சம்பழம். பேரிச்சம்பளம். பேரிச்சம்பளம் சம்பளம் இல்ல, பேரிச்சம்பழம். ஆமா, கொடுத்துருவாங்க. உஷாராக. எப்படி பிரிப்பண்ணு கேளு. சாமி போ கொண்டு வாயா. சம்பளம் கூட எனக்கு உனக்கு எச்சிதம் பழம். மேல்நாட்டா சேமியில பாடி பாடி கொடுக்கணும்னு சொல்லிவிட்டாரு காலி கவுண்டரு. நாட்டுல பாதி, சொத்துல பாதி, எல்லாத்துலயும் பாதி, அவன் கொண்டாட்டி இதுல பாதி. அது எனக்கு வேண்டாம். என்னதே கிடக்குது பறிக்கலாம். இவருதே அது எருவ முட்டை மாதிரி இருக்குது. சரி, அவர் என்ன செய்கிறார்? இப்ப நம்ம எங்க போறோம்? எங்க போகணும்? என்ன விட்டுட்டு நீ எங்கேயும் போக கூடாது. நான் உன்னை அனுப்பாம விடுவேனா? என் பொருளை வந்தீங்கன்னா அங்க குடுக்கறதுல ஒடுக்கு பாதி பாதி. எனக்கும் பாதி. ஆமா. எது கொடுத்தாலும் நீயும் பாதி. எது கொடுத்தாலும் ஆளுக்கு பாதி ஆ, வாங்கி. இது கொடுத்தாலுமே ஆளுக்கு பாதி தான். அதுக்கு நான் வர மாட்டேன். இப்போ இங்க வா. அவங்க போய் அங்க போறேங்கிறீங்க. அவங்களுக்கு எப்படி பிரிப்பீங்க? அண்ணனும் தம்பியும் ஒத்துமையா இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு ஒண்ணும் செய்ய முடியாது. என் பொருளை வேலை சொல்றேன். நீ குசு விட்டுருவ. நீதான் மட்டும் போவேன். கொண்டு போற நாட்டுக்கு ஒன்று வழி தெரியாது. நீ காட்டுங்க. போலாம். பாவலியா? இந்த ஏரிக்கரை மேல ஒரு மரம் தெரியுது. என்னடா மரம்? அதுதான் அரளி மரம். அரளி மரம். அரளி மரத்துல இருக்கிற விதையை குடிச்சு சாவ சொல்றியா? நான் சாவறவனா? அந்த ஏரிக்கரை மேல ஒரு மரம் தெரியுது. அந்த மரத்துக்கு பேர் தான் மாவலியா மரம். மாவிலி மரம். மாவலி மரம். ஆமாப்பா. அந்த மரம் வேற பாக்குறியா? சரி, அந்த மரத்தை எது கேக்குற? அந்த மரத்தையா? அந்த மரத்தை வச்சுதான் அந்த பெரிய சாமி பிரிக்க போறேன். அந்த மரத்தை வச்சு எப்படி பிரிப்ப? அப்படியா? இப்ப என்ன பண்ணணும் அந்த மரத்தை? இப்ப அந்த மரத்தை வச்சுக்கிட்டு எப்படி பிரிப்ப? அந்த மாவலியா அங்க மரம் வல்லங்க. ஆச்சாரிய பண்றாரு. ஆச்சரியப்பா, மாவிலி மரத்தை வெட்டினேன். வெட்டி இப்ப என்ன செஞ்சு வச்சிருக்கிற? மரவெல்லாம் செஞ்சுட்டேன். எதுக்கு மரவெல்லாம்? இந்த மரவெள்ளத்துக்கு கால் பவுனு. பொண்ணுன்னா பவுனு. அந்த பொண்ணு எடுத்து வேலு பூசா பூசி இத கொண்டு போய் பெரிய சாமி கொடுக்க போறேன். பவுனே ஒண்ணுகிட்ட இல்லையே, ஒரு வழியும் இல்லாத திரியிற பவுனியா எங்க இருக்குது?
எங்க இருக்குது? என் பொண்டாட்டி காலத்துல தாலி இருக்குது. ஆ. காலே போட்டுதான் போட்டிருக்கிறேன். எவ்வளவு நாளா கோத்தாடி இந்த கால் போட்டு தாலி தான் மிஞ்சி இருக்குது. என்ன செய்யுது? கரடா சுத்தினா எப்படி? இப்போ இது என்ன செய்ய போறீங்க? இதாடே. தங்க வல்லமாக்க போறேன். ஆமா. ஒரு நிமிஷம் புரியுது. சொல்லு. இது தங்க வல்லமாக்க போறேன். வாங்கிட்டு கொடுக்க மாட்டேன். எவ்வளவு ரூபாய் குறைச்சு போடுவேன். போய் எனக்கு பொண்டாட்டி காலத்துல தாலி இருக்குது. திட்டிட்டு வா. ஏய் மெதுவா ஏய் வலிக்கு ஏய் இழுக்காத உள்ள ஏய் இழுக்காத உருவாத பிச்சுக்கிட்டா. உருவி குட்டியா பிச்சுக்கிட்டா. நீ பிச்சை எடுப்ப யாரு ஒரு டீ வாங்கி கொடுத்தது? ஆனா வாங்கிட்டேன் இப்ப இந்த கால் பவுன் உருக்கி இந்த வள்ளத்து மேல தேசா போட்டு போறேன். அதாவது பொண்ணுல பூச போறேன் பூசு உட்கார் தங்கமெல்லாம் பூச போறேன் இது நாளைக்கு காலையில ஒழுங்கா கழுவி கொடுக்கலன்னா நீ வீடு போய் தர மாட்டேன் ஆமா பொண்ணு வள நாட்டுல உள்ள போந்துட்டோம். அதாவது மரக்க வல்லத்தை சொல்ல மாட்டேன் தங்க வளம் சொல்லு. தங்க வல்லத்தை மர வல்லத்தை தங்க வல்லமா ஆக்கி பொன்னி வள நாட்டுக்கு வந்துட்டோம் இதுதான் அந்த நாடு. இப்போ அரை மணிக்கு முன்னால நிக்கிறேன். அந்த புறம் சென்று ஒன்னர் அதாவது தனியா இருக்கிறாரா இல்ல 3 பேர் ஒட்டுக்கா இருக்கிறாரா அப்படி மட்டும் பாத்துட்டு வா. அதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன். அதுல பாதி இதுல பாதி எனக்கு பாதி வரட்டா. போ சாமி நான் வர்றேன். நல்லா பெருசா தானே வச்சிருக்கிறேன் காடு தான் நடந்து போவேன் 2 இடத்துல போய் சேர்ந்துருவேன். பொண்ணு வள ஆசாரி எப்படியும் பொண்ணு சங்கரை பிரிக்க வேண்டும் அப்படி என்று மர வெள்ளத்தை தங்கமலாம் பூசி அந்த தங்க வள்ளத்தை வைத்து அவர்களை பிரிக்க போகிறேன் என்று பொன்னிவள நாடு செல்ல இப்போது சபை தர்பாராக இந்த பொன்னிவள நாட்டை ஆளுகின்ற பொன்னரானவர் சபை தர்பார் அவர் வந்த பிறகு மற்ற பின்னால்